Taste the Daily. வேளாண் துறைக்கென தனி நிதிநிலை அறிக்கை கொடுத்ததை தவிர விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில் கூடுதல் திட்டங்களோ நிதி ஒதுக்கீடோ இல்லை என்று முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வேளாண் துறைக்கென தனியாக நிதிநிலை அறிக்கை படித்ததை தவிர வேளாண்மைக்கும் விவசாயிகளுக்கும் கூடுதல் நிதி ஒதுக்கீடோ புதிய திட்டங்களோ எதுவும் இல்லை. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கின்ற பொழுது அதில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகளுக்கு ஒரு குவிண்டால் நெல்லுக்கு விலை 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார். இதுவரை வழங்கவில்லை. அதேபோல ஒரு டன் மெட்ரிக் டன் கரும்புக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு மெட்ரிக் டன்னுக்கு ஆதார விலையாக 4000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். ஆனால் வருகின்ற நடப்பாண்டுக்கு மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட விலையோடு சிறப்பு ஊக்கத்தொகையாக 215 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அதே தேர்தல் நடக்கின்ற பொழுது விவசாயிகளை கவர்ச்சிகரமாக அறிவிப்பை கொடுத்து விவசாயிகள் வாக்குகளை பெற்ற பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளை மறந்து விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மறந்த அரசாங்கம் தான் இந்த விடியா திமுக அரசு என்பதை இன்றைக்கு விவசாயிகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக வேளாண் பட்ஜெட்டில் கிராமப்புற வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சிறு குறு விவசாயிகளுக்கு எந்த திட்டமும் அறிவிக்கல. கிராமப்புறத்தில் முக்கியத்துவம் அளிக்க இந்த வேளாண் நிதி அறிக்கையில கிராமத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கல. ஏன்னா கிராமத்திலிருந்து நகரத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. கிராமத்திலே வேளாண்மை சேர்ந்த வளர்ச்சி பணிகள் அங்க ஈடுபடுத்தினா நீ கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வருகின்றவர்கள் தடுக்கப்படும். ஆகவே இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரைக்கும் பாட்டுண்டு விவசாயிகளுக்கு பயனில்லை. விவசாயிகள் படும் பாட்டுக்கு திட்டம் எதுவும் இல்லை. வேளாண் கல்வி சார்ந்த அறிவிப்புகள் எதுவும் இல்லை. விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கின்ற பட்ஜெட் இந்த பட்ஜெட். Taste the Daily.